Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர். என்ன அந்த ஆஃபர் யோசிக்கீங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலா குட்டி வேல் கொடுத்திருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பாபா வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் கொடுத்திருந்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சூர் பார். அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்திப்பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை கலந்த ஒரு பார் மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது சூப்பரான ஒரு ஸ்நாக்குங்க. இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், பிபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயட்டில் இருக்கிறவங்களும் சூப்பராக சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. பொதுவாக குக்கீஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupeesக்கு மேலே நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1500 rupeesக்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஆஞ்சூர் பார் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அத்திப்பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து செஞ்ச ஒரு பார் தான். சூப்பரான ஸ்நாக் இது. இது வந்து ஏஜ் பீப்புளும் சாப்பிடலாம், டயட்ல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்ல, ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும்னு தோணும், அப்போ இந்த ஜஸ்ட் ஒரு பார் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும் அத்திப்பழத்தில் அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமருக்கு தான். ஸோ மறக்காம உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, சீக்கிரமா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான ப்ளாக் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் நான் பசங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் இருக்காது இந்த வ்ளாகில். காலைல எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குற ஒரு சீனரி அப்படின்னா இதுதான். காலைல எங்கள் மாமியார் விமானம் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க, என்கேஜ் பண்ணுவாங்க, நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. சாமனும் பார்த்தீங்கன்னா பாட்டான்னு பின்னாடி சுற்றிட்டே இருப்பான். பாட்டி வரல, பாட்டா அப்படின்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அந்த திருநூறு இடத்துக்கு மாமியாருக்கு வச்சு விடுவான், அவன் வச்சுப்பான், ஸ்பைடர்மேனுக்கு வைப்பான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி பால் விளையாடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் எனக்கு பிஸியாக இருக்கிறச்ச ஃபுல்லாக குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் அண்ட் மாமியார் 2 பேருமே நல்லா பார்த்துப்பாங்க. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நான் ரீசெண்ட் டைமில் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேங்க. ஒரு மேடமுக்கு வந்து 65 years ஆகுது. அவங்க அந்த 65th அவங்களோட பர்த்டே அப்போ தான் அவங்க டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி அவங்க வாங்கினாங்க. இத்தனை வருஷம் வந்து கல்யாணம் வாழ்க்கை வந்து ரொம்ப கசப்பாக இருந்தது. பட் என் பசங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாருமே நல்லா கரை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ எனக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுனால 65 வயசில் வந்து அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. அதை கொண்டாடி இருக்காங்க. நிறைய பெண்கள் நம்மளோட இந்த சொசைட்டியில் நான் பிடிக்கலைன்னா கூட பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க நிறைய சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. பட் இந்த மேடம் எடுத்த ஒரு முடிவு பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவங்களுக்காக அட்லீஸ்ட் இந்த வயசில் தான் அவங்க வாழ்கிறாங்களே. பிடிக்காத விஷயம், ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. சரி ஓகே, அது வந்து இனிமேல் என் பசங்களை இது என்னோட டிசிஷன் என் பசங்களை பாதிக்காது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம ஏதாவது முடிவு எடுத்தோம்னா அது பசங்களை பாதிக்குமா அப்படின்ட்டு. ஸோ பசங்க நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கான முடிவு என்ன, நம்மளுக்கு வந்து இது பிடிக்கலையா, ஓகே தைரியமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம மறக்காம நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. எப்போவுமே சொல்ல சிங்கிள் மதராக இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த சொசைட்டியில் ஒரு தேவையில்லாத ஒரு தாட் போயிட்டே இருக்கும். பட் அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க என்ன டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு அவங்க மட்டும்தான் தெரியும். ஸோ எதுவுமே தெரியாமல் பேசுறது தப்பு தான் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். அங்கே வந்து குழந்தை அந்த மாதிரி சட்டை பண்ணுறாங்க, ரொம்ப நாட்டியாக இருக்காங்கன்னா கையில் இந்த மாதிரி அழகாக வந்து கலர் கிரையான்ஸும் அதே மாதிரி அந்த கலர் பண்ணுற ஒரு புக்கு மாதிரி கொடுத்துட்டாங்க, பேப்பர் மாதிரி. அழகாக உட்காந்து அவங்க கலர் பண்ணிவிட்டு அந்த டைமை வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வந்து குவாலிட்டியான டைமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எல்லோ 2 கலர் பிடிச்சுன்னு பண்ணா. ஹாய் சொல்கிறா பாருங்க. ஹாய் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணியிருந்தவங்க. அவங்க ரொம்ப வருஷமாக நம்மளோட சேனலை பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க 2வது பேபி நம்ம விவான் குட்டியும் ஒரே ஏஜ் தான். ஸோ நம்ம நிறைய ப்ரெக்னென்சி வ்ளாக்ஸ்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாங்க. லவ்லாப்பில் வந்து மஸ்டர்ட் பில்லோன்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ இருக்குது. ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்ட் நம்ம பெட்டில் படுக்க வைக்கிறப்போ ஃப்ளாட் ஹெட் சிண்ட்ரோம் சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா பின் மண்டை வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இந்த வந்து மஸ்டர்ட் அதனால் கடுகு உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா 100% ஆர்கானிக் கடுகு தான் கொடுத்துருக்காங்க. அது காட்டன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இது 100% பேபிஸ்க்கு சேஃபுங்க. இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து அழகாக கட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு பில்லோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவலர் ஃப்ரெண்ட்லி. இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயே இருக்குது, லவ்லா வெப்சைட்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வந்தேன்னு வச்சுக்கேன் விமானே, எல்லாத்தையும் தூக்கி பால்கனி வெளில போட்டுருக்க, கதை திறக்க முடியாது, கார் அங்கே இருக்கட்டும் பரவாயில்ல, கீழே விழுந்துடும், கீழே இறங்கு. கார் வேணும்னா
இங்கே பாரு சாரி கேளு சாரி சொல்லு அம்மா சாரி சொல்லு கீழ் ஏன் அது மேலே ஏறுற இங்கே வா அம்மா சாரி சொல்லு விவான் சே சாரி அப்படியே நில்லு திருப்பி கீழே விழ போற பாரு நீ விவானு சேட்டை சேட்டை கொஞ்ச நேரம் பண்ற சரி கதவை தர கதவை தர மேலே தூக்கு இப்போ தர கீழே இருங்க அவ்வளோதான் தர கீழே இருங்க சொல்கிறேன் இப்போ தர அவ்வளோதான் ஏடு கார் எடுத்துருவா கார் எடுத்துருவா வா இல்லைன்னா அண்ணா கதை சாத்திடுவான் வா இப்போ கதை சாத்து அப்படி இல்லை சாத்து தள்ளு கை வச்சு தள்ளு குட் பாய் கிளாப் பண்ணுறேன் வந்து அவனுக்கு கிளாப் பண்ணு குழந்தை கரெக்டாக பண்ணிட்டான் பாரு வாவ் இவா நீ கிளாப் பண்ணிக்கோ கிளாப் டேய் டிவி கிட்ட எதுவும் பண்ணாதீங்க வா டிவிக்கு உனக்கும் ஏலாம் பொறுத்துங்க வா இங்க வாடா சரி வா அம்மா சார்ஜ் போடலாமா அண்ணா கூட விளாட்லாமா அண்ணா கொடுமா அண்ணா கொடு தரமாட்டியா நம்ம அண்ணா தானே பாப்பா கூட அண்ணா கொடுமா பாப்பா டேய் போய் நீ எடுத்துக்கூடா ரேவந்த் எடுத்து விளையாடுப்போ எடுத்து விளையாடுப்போ தரமாட்டியா அண்ணாக்கு எங்க ஒழிச்சு வைப்ப கீழே அங்கல்ல கீழே அதுல இல்லை கீழே ஒழிச்சு வச்சுக்கோ ஒழிச்சு வச்சுக்கோ ஒழிச்சு வை அண்ணாக்கு தெரியாம ஒழிச்சு வைக்கிறான் அவன் போட்டான் பாத்தியா வச்சிரு அவள்தான் கதை சாத்துரு அப்பா காணாம போச்சு சொல்லு காணாம போச்சு சொல்லு இல்ல அவன் பண்ற திருப்பி பண்ணு விவான் காணாம போச்சு சொல்லு அண்ணாக்கு விவான் நீங்க பாரு காணாம போச்சு சொல்லு ஐயோ ஏன்டா அவனை அடிக்கிற பாவண்டா ஏய் போன்றான் பாரா விவானே என் செல்ல குட்டி ரேவந்த் நல்ல பையன் நீ வேணா போ போ வேணா போ ரேவந்த் தான் வேணும் எனக்கு தூக்கி அடிக்கிறான் விவானே என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ சொல்லு ஹாய் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கான டே தான் நான் பசங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி ரேவந்த் வந்து என்னோட கேம் விளையாடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஸ்பைடர்மேன் கேம் ரேவந்த்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவான் குட்டிக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அதை போட்டுட்ருக்கான் அவன் ஸோ இந்த PS4 வந்து அவனுக்கு ரீசெண்ட் டைமில் கிஃப்ட்டாக வந்தது ஸோ அதெல்லாம் இப்போ எடுத்து விளையாடிட்டு இருக்கான் எக்ஸாம் டைமில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவேன் ஸோ இப்போ எக்ஸாம் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா எடுத்து கொஞ்சம் நாங்கள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் எனக்கு ரேவந்தோட நிறைய வந்து கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப அழகாக வந்து செட்டப் வச்சிருக்கான் பாருங்கள் அந்த கேமிங்லாம் அவனே வந்து அந்த மானிட்டர் வந்து ஹாரிசான்டலாக வர்டிகலாக செட் பண்ணி அதே மாதிரி கீபோர்ட்ஸ்லாம் அவனே செட் பண்ணி வாங்கி வச்சுருக்கான் நல்லா தான் இருக்குது பட் எதுவுமே வந்து ஓவராக போகாமல் குழந்தைங்களை படிப்பு பாதிக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன் ஜம்ப் பண்றான் பாரு ஓடுங்க மேல இல்லடா ஷூட் ஐயடா ப்ரும் ஓடுறான் பாரு தள்ளு இல்ல அப்படி இல்லை தள்ள புஷன் நல்லா பாரு ஓடுறான் சிரிப்பு தான் வாங்க கியூட்டா இருக்கு அம்மா குழந்தை
ஓ கியூட்டா இருக்கானா கியூட்டி பாப்பா அது ஓடுறா ஸ்கின் மாத்திக்கிறியாமா ஸ்கின் என்ன ஸ்கின்